நாங்கள் திருப்பூர் போகணுங்க. வந்தே 4 மணி நேரம் பஸ் இல்லாமல் நின்றுட்டே தான் இருக்கிறோம். நீ எவ்வளோ நேரம் நிற்போன்னு தெரியல. பஸ்ஸுக்குன்னு நின்றுக்கிட்டே தாங்கண்ணா இருக்கிறோம். ஒரு பஸ்ஸையும் காணாங்கண்ணா. நாங்கள் வந்து 2 பஸ்ஸு போச்சானோ இன்னொரு பஸ்ஸு கூட காணோம். எல்லா ஊருக்கு பஸ் இருக்குது, திருப்பூருக்கு பஸ்ஸே இல்லைங்க. இன்னும் பசங்களை வச்சுட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறோன்னு சொல்லி நின்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். சொந்த ஊரும் திருவண்ணாமலைங்கண்ணா. ஊருக்காக நாங்கள் போயிருக்கிறோம். பொங்கல் முடிஞ்சு நாங்கள் வந்தோம். 4 மணி நேரமாக நிற்கிறோம், பஸ்ஸை காணோம். வர பஸ் ஃபுல்லாகி தான் வருதுங்க. குழந்தைய வச்சு நாங்கள் எப்படி ஏறுறதுங்க? பஸ்ஸே ஏற முடியலைங்க எங்கனால. எல்லாம் எல்லாருமே மெயின் ரோட்ல ஏறி ஃபுல்லாகவே வராங்க. வர்றது எல்லாமே இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இடமே கிடையாதுங்க ஏறவங்களுக்கு கூட. சிறப்பு பேருந்து விட்டா கொஞ்சம் மக்களுக்காக கூட்டம் அதிகமாக விடணும். அதுதான் சொல்கிறோம், வேற என்ன சொல்கிறோம். பண்டிகை டைம்ல அதிகம் விட்டாதான் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு போறதுக்கு சௌகரியமா இருக்குங்க. இப்போ நான் வந்து மத்திய 2:30 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். எந்த வண்டியும் ஏற முடியலைங்க. எல்லாமே எல்லாரும் கூட்டமாக ஏறுறாங்க. குழந்தை வீட்டில் வச்சு ஏறுறாங்க. வண்டி இங்கே பத்தலை, சிறப்பு வண்டி. இன்னும் அதிகமாக வண்டி விடணும். விட்டாதான் இந்த மக்கள்லாம் ஊர் போய் சேர முடியும். இல்லாட்டி நைட் 10 மணினாலும் போய் சேர முடியாது, 12 மணி நேரம் சேர முடியாதுங்க. இல்லை, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பத்தாதுங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய சிறப்பு. ஏன்னா தமிழ்நாடு எல்லாமே பொங்கலுக்கு லீவ் விட்டு 1 வாரம் கழிச்சு இன்னைக்கு திரும்புறாங்க. வண்டி பத்தாது. சிறப்புன்னா அதிகமாக விடணுங்க. அதாவது இப்போ ஒரு ஏரியாவுக்கு 50 வண்டி விடுறாங்கன்னா ஒரு 70-80 வண்டி 100 வண்டி விடணும். விட்டா எல்லாரும் கொஞ்சம் சௌகரியமாக நேரம் காலத்து வீடு போய் சேருவாங்க. சங்ககிரி போகணும். பஸ் இருக்குங்க. வந்த உடனே ஈரோடு டிக்கெட் ஏறிட்டு கிரௌட் ஆயிருது. ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இல்ல அதெல்லாம் ஏத்திக்கு வராங்க. நம்ம ஏற முடியாம நின்றுட்டு இருக்கோம். ஒரு half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் இருக்கு, நிறைய இருக்கு. வரும்போதே எல்லாம் அங்கேயே என்ட்ரன்ஸ்லயே ஏறிட்டு வந்துடுறாங்களா. பயங்கர கிரௌடா இருக்கு. இப்படிலாம் எதிர்பார்த்திருந்தா வந்திருக்கவே மாட்டோம். மார்னிங்கே வந்திருப்போம். ஆமா, half an hour நிக்கிறோம். நாங்கள் ராசிபுரத்துலேருந்து வரோம். இப்போ நாங்கள் பெங்களூர் போனோம். ரொம்ப மழை வேற வருது. இந்த பஸ் இல்லாமல் எல்லாம் ரொம்ப பீப்புளாக ரொம்ப சஃபராக இருக்காங்க. ஐடி பீப்புள்ஸ்க்கு ஓகே, காரில் போயிடுவாங்க. இந்த மாதிரி பாமர மக்கள்லாம் எப்படி இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு போதுமானதாக இருக்கு. அது சமாளிச்சிடறாங்க ஓரளவு. மழை வேற இல்லைண்ணா, பஸ்ஸே இல்லைண்ணா. ஃபுல்லாக வெளியேருந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு தான் வருது. அது என்னன்னு தெரியல. வந்தால் அப்படியே போயிட்டே இருக்கு, நிற்கல. சும்மா ஒரு 2 நிமிஷம் நிற்கிது, அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பஸ்ஸுக்காக. இப்போ மழை வேற பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. நான் அப்படிலாம் பார்த்தா எனக்கு தெரியலண்ணா. எனக்கு தெரியலண்ணா. அப்படி விட்ட மாதிரி எனக்கு தெரியலண்ணா. அதான் இப்போ நான் வீட்டுக்கு போய் கிளம்பலான்னு இருக்கிறேன். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு போகலான்னு இருக்கிறேன். அப்படிதான் இருக்கு இப்போ. ஆமாண்ணா, என்ன பண்ணுறேன்னா மழை வேற பெய்யுது. இன்னும் பஸ் வேறு இல்லை, இன்னும் விடல. அவங்க ஏதோ ஸ்பெஷல் பஸ் விட்டுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. இன்னும் அங்கே வெயிட் பண்ணுறதா இருந்தால் ஒன்று கோயம்புத்தூர் பஸ்ஸே வரல. இப்போ தான் ஒன்று வந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. இப்போ தெரியலண்ணா. ஒரு ஸ்பெஷல் பஸ் பார்த்து அவங்க டெய்லியும் விழணும்ண்ணா. ஒரு ரூல்ஸை போட்டு அவங்க விழணும்ண்ணா. எல்லாரும் வெளியே வந்து ஏறிட்டு வராங்க. அப்போ உள்ளக்கிறவங்க என்ன முட்டாளா சொல்லுங்க? எல்லாம் வெளியே வந்து ஏறிட்டு வராங்க. நாங்கள் வெளில தான் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் எங்களால் ஏற முடியல. கேட்டால் வெளியே வந்து ஏறிட்டு வந்தாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.